Hello friends, இன்னைக்கு வீடியோல நம்ம அடுத்த illustration பார்க்குறோம். இதுவும் leverage analysis illustration number 34. என்னென்ன கொடுத்திருக்காங்க? மூணு firmக்கு கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு firm மட்டும் பார்ப்போம். ஏனா சேம் கான்செப்ட் தான். மூணுமே வந்து ஒரே கான்செப்ட் தான். அதனால வந்து இந்த வீடியோல நம்ம firm A மட்டும் பார்ப்போம். firm B, firm C நீங்க வொர்க் அவுட் பண்ணுங்க. வொர்க் அவுட் பண்ணி டவுட்ஸ்னா கேளுங்க, நான் அதுக்கும் தனியா சொல்லி தரேன். Financial leverage கொடுத்திருக்காங்க, interest கொடுத்திருக்காங்க, operating leverage கொடுத்திருக்காங்க, variable cost as a percentage of sales. Salesல variable cost ஓட percentage கொடுத்திருக்காங்க. Which means என்ன அர்த்தம்? Contributionும் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏனா variable costing sales-ஐயும் subtract பண்ணாதான் contribution. அப்ப salesல வந்து 66.67% variable costனா மீதி இருக்கிற 33.33%ங்கிறது தான் நமக்கான variable cost. contribution. அப்புறம் income tax rate கொடுத்திருக்காங்க. நம்ம இத வச்சு என்ன கண்டுபிடிக்க போறோம்? total sales எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். சேல்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கல, இன்கம் ஸ்டேட்மென்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். நான் சொல்லி கொடுக்க போறது firm A க்கு மட்டும், B and C க்கு நீங்க வொர்க் அவுட் பண்ணுங்க. இது illustration number 34. First of all என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா financial leverage கொடுத்திருக்காங்க 3:1. அப்புறம் interest கொடுத்திருக்காங்க rupees 200. Next operating leverage கொடுத்திருக்காங்க 4:1. அடுத்து variable cost to sales percentage கொடுத்திருக்காங்க 66.67%. and then income tax கொடுத்திருக்காங்க ஒரு 45%. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த financial leverage அப்படிங்கிறது நமக்கு தெரியிறதுனால நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிர முடியும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் financial leverage ஓட ஃபார்முலா என்ன? EBIT divided by PBT. கரெக்ட்டா? EBIT divided by PBT தான் நமக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு அதே மாதிரி PBT அப்படிங்கறதோட ஃபார்முலா என்ன? EBIT ல இருந்து இன்ட்ரஸ்ட்டை சப்ட்ராக்ட் பண்றது. இதுதானே நம்ம பார்த்தோம். என்ன பார்த்திருக்கோம்? EBIT ல இருந்து இன்ட்ரஸ்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணா PBT கிடைக்கும்னு பார்த்தோம். அத நம்ம ஜஸ்ட் ஃபார்முலாவா எழுதுறோம். சோ ஃபர்ஸ்ட் EBIT divided by PBT னா நமக்கு வந்து இந்த ரேஷியோ தான் 3:1 நம்ம 3 divided by 1 அப்படினு சொல்லி போட்டுக்கிறோம். அடுத்து நமக்கு வந்து என்ன தெரியும்? EBIT அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னன்னு தெரியும்? இத கண்டுபிடிக்கல. இனிமே தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ EBIT minus interest எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 200 அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க. which is equal to PBT னு நமக்கு தெரியும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இத நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். எப்படி ஈக்குவேட் பண்றது? என்ன மாதிரி நம்ம பண்ண போறோம் அப்படினு கேட்டிங்கனா இத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஏனா EBITங்கிறது 3, PBTங்கிறது 1. சோ 3 EBIT minus 200 equal to 1 PBT. கரெக்ட்டா? ஏனா EBITங்கிறது 3, PBT அப்படிங்கிறது 1. இது வந்து நம்ம இத ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம்? ஈக்குவேட் பண்றோம். ஒரு சின்ன சேஞ்ச். 3 PBT சேர்ந்தா தான் ஒரு EBIT. சோ 3 PBT equal to இல்லைனா -200 equal to 1 PBT. அப்போ இதை இது கொண்டு போவோம், இதை இங்கிட்டு கொண்டு வருவோம். 2 PBT equal to 200. PBT equal to 200 divided by 2 which is equal to rupees 100. கிளியரா கவனிங்க இந்த இடத்தை மட்டும். நம்ம என்ன பண்றோம்? இந்த EBIT க்கு பதிலா EBITங்கிற இடத்துல என்ன பண்றோம்? 3 PBT சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஏனா 3 தடவை PBT நம்ம எடுத்துக்கிட்டா தான் 3 times of PBT தான் 1 EBITங்கிறது தான் நமக்கு இந்த financial leverage ஓட கான்செப்ட். அதனால இந்த EBITங்கிற இடத்துல நம்ம 3 PBT அப்படிங்கறத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதான் இங்க இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட். சோ நமக்கு வந்து PBT வந்து 100 ன்னு கிடைச்சிருச்சு. அடுத்து இத வச்சு நம்ம EBIT கண்டுபிடிச்சிர முடியும். ஏனா PBT equal to என்ன பார்த்தோம்? EBIT minus 200 ன்னு பார்த்தோம். சோ 100 equal to EBIT minus 200 ன்னு தெரிஞ்சு போச்சு. இதை இங்க கொண்டு வாங்க. சோ EBIT equal to 300 rupees. சோ நமக்கு இதில இருந்து நமக்கு ரெண்டு விஷயம் கிடைச்சிருச்சு. PBT ஒரு 100, அப்புறம் EBIT ஒரு 300. அடுத்து நமக்கு என்ன தெரியணும்? கான்ட்ரிபியூஷன் தெரியணும். சோ ஆப்பரேட்டிங் லீவரேஜ் எடுக்கிறோம். ஆப்பரேட்டிங் லீவரேஜ்னா என்ன ஃபார்முலா? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT ன்னு சொல்லி ஃபார்முலா.
இப்போ ஆப்ரேட்டிங் லீவரேஜ் எவ்வளோ நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 4:1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ 4/1 தான் வந்து நமக்கு என்னது கான்ட்ரிபியூஷனுக்கான இது ஆப்ரேட்டிங் லீவரேஜ் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போது ஈக்குவல்ட்டு என்ன ஆகும், கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT எவ்வளோ நமக்கு தெரியும் 300. ஸோ கிராஸ் மல்டிப்ளை 4 × 300 ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். அதனால் கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு ₹1200. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, கான்ட்ரிபியூஷன் கிடச்சிருச்சு. லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சேல்ஸுக்கு நமக்கு வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 66.67. அப்போ கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து என்ன வரும், கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜுக்கு என்ன வரும் 100 - 66.67 which is equal to 33.33%. ஸோ இந்த 33.33% அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த 1200 கூட ஈக்குவேட் பண்ண போகிறோம். 1200 அப்படிங்கிறது 33.33% இருந்துச்சுன்னா 100% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1200 × 100 divided by 33.33 3600. So sales is equal to ₹3600. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், சேல்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்கம் ஸ்டேட்மெண்ட் வழக்கம் போல் ஃபஸ்ட்டு சேல்ஸு 3600 மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு அதில் எவ்வளோ 66.67%. ஸோ 3600 × 66.67% 2400 நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன, கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நமக்கு என்ன எப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டால் தெரிஞ்சிடும். EBIT அப்படிங்கிறது எவ்வளோன்னு நமக்கு தெரியும், 300ன்னு தெரியும். ஸோ 300 போட்டுருங்க. இப்போ 300 இதையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 900 வரும். ஸோ 300 + 900 மைனஸ் இன்ட்ரெஸ்ட்டு கொஸ்டினில் 200 கொடுத்துட்டாங்க. ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸு ஒரு 100 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன, டேக்ஸ் ரேட் ஒரு 45% மைனஸ் டேக்ஸ் அட் 45%. ஸோ 100க்கு 45%னா ₹45. டோட்டலாக ஃபைனல் ஆன்சர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இஸ் ₹55. இதுதான் இந்த மாதிரி ரிவர்ஸில் கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு சம் வந்துச்சுன்னா இப்படி தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த விஷயத்தில் EBIT அப்படிங்கிறது வந்து 1 இருந்துச்சுன்னா எத்தனை தடவை வந்து நம்ம ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இருந்திருக்கும், 3 times. அதனால தான் EBITக்கு பதிலாக 3 PBT சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்ம மேக்ஸில் ஏற்கனவே படிச்சிருக்கிற கான்செப்ட் தான், அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.